வசனத்துக்கு நாம் திரும்ப போகிறோம். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். அவரிடத்தில் நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரட்டும். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இந்த மாதம் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோபின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். நாம் ஆமே. இந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே, இந்த நாள் ஆராதனையிலும் உங்களுடைய மகிமை எங்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த ஆராதனையிலும் நீர் எங்களோடு பேச சித்தம் கொள்கிறீர், அதற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு நிறைய கடந்து வரட்டும். தெளிவாய் உங்களுடைய வசனத்தை எங்களுக்கு போதிங்க ஆண்டவரே. கேட்கிறதான செவியையும் விசுவாசிக்கத்தக்க இருதயத்தையும் உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கத்தக்க கண்களையும் எங்களுக்கு தந்தரலும். உம்மால் என்று எதுவும் செய்ய முடியாது. வந்திருக்கிற எல்லா சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஆசீர்வதியும். கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தை ஆச்சரியவிதமாய் குமுற பண்ணுகிறார். அவர் குமுற பண்ணி அவர் சொல்றதான ஒரு வார்த்தையை இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு சொல்கிறார். நீ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உனக்காக நான் செய்வேன். கடந்த வாரம் கர்த்தர் இதோடு பேச பெரிய காரியங்களை தாவீதுக்கு கர்த்தர் செய்தார். ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதற்கு பெயர் பெரிய கிருபை. காரியம் அல்ல, அதுக்கு பேர் என்னது? கிருபை. அந்த காரியத்துக்கு கீழே நிறைய இருக்கும். பெரிய காரியம் என்றால் பலாப்பழம். அந்த பலாப்பழத்துக்குள்ள பல சுளைகள் இருப்பது போல அந்த பெரிய காரியத்துக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அதுல ஒன்றை நாம் தியானித்தோம். பெரிய கிருபையை கர்த்தர் செய்கிறார். தாவீதுக்கு செய்து அவன் தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தினார். தாவீதத்துல கண்டதான 3 நல்ல கேரக்டர் நம்ம பார்த்தோம். எவ்வளவு உண்மையா இருந்தாரு, எவ்வளவு சின்சியரா இருந்தாரு. தாவீதின் இருதயத்தை கர்த்தர் பார்த்த உடனே அவனுடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒன்றாய் இருந்தது. கர்த்தர் அதை வைத்துதான் அவன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்து பெரிய கிருபையை செய்து கர்த்தர் நடத்தினார். சரி, ரைட். இன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிறோம். பெரிய காரியம், நமக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போமாக. ஏன் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார்? ஏன் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வேண்டும்? முதலாவதாக சங்கீதம் 126வது சங்கீதம் 3வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். சங்கீதம் 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை ஆமென் 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 ஆமென். ஏன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதின் அவசியம் என்னவென்றால், அந்த பிள்ளை மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் நமக்கு ஏன் பெரிய காரியம் செய்ய? நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் அவர் நமக்கு பெரிய காரியங்களே செய்கிறார். மகிழ்ச்சியா இருக்கணும். அதை இயேசுவுக்கு ரொம்ப பிடிச்சமானது. ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவ சமூகத்துல தேடி வருகிற பிள்ளை துக்கத்தோடு இருக்கக்கூடாது. தேவனிடத்தில் ஜெபிக்கிற பிள்ளை, தேவனை ஆராதிக்கிற பிள்ளை துக்கத்தோடு இருக்கக்கூடாது. அது மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். என்ன செய்யலாம்? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த பணம் காலியான முகம் சுருங்கிறது. எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வாதம் குறையும் பொழுது இஞ்சி தன்னை குறைங்க மாதிரி மூஞ்சி என்ன செஞ்சிருது? மாறிடுது. மகிழ்ச்சி நிரந்தரம் இல்லாம போயிருது. அப்ப நிரந்தர மகிழ்ச்சி வேணும். என்ன செய்யணும்? இவ கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்யணும்? செய்யணும். அந்த பெரிய காரியத்தை செஞ்சு அவர் நம்மை மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு கொண்டு போகிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நாம் மகிழ்ச்சியா இருக்கதாக தான் அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். 2வது 3வது வசனத்துல பார்க்கிறோம். வாசிங்க. 4.
2 வாசிங்க. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் இணைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமா, ஏன் கர்த்தர் பெரிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார்? நீ மகிழ்ச்சியா இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு 2வது பெரிய நோக்கம் என்னவென்றால், உன்னை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் அவங்களுக்குள்ள ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இவளாம் ஒரு ஆளா, இவளாம் பெரிய இவளா அப்படி சொன்ன வாயே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும் பொழுது கவனிங்க, அவங்க உங்களுக்குள்ள சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உண்மையாகவே இவ கும்புற சாமி இவளை கைவிடலை, இவ கும்புற தெய்வம் இவளை என்ன செய்யல, கைவிடலை, வெட்கப்படுத்தல. உண்மையாகவே இந்த குடும்பத்தை அவங்க கடவுள் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. உண்மையாகவே நம்ம யோசிக்க, இவளுக்கெல்லாம் இப்படி நடந்துருச்சு, யாரால நடக்கும்? இவங்க கடவுளால் மட்டும்தான் நடந்திருக்குன்னு சொல்லி கர்த்தரை குறித்த சாட்சி புறஜாதிகள் வாயில எழும்பத்தக்கதாக கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. பெரிய காரியம் எதற்காக? உன்னை மகிழ்ச்சியா வைக்க. பிரைஸ் எல்லாம். உன்னை சூழ இருக்கிற புறஜாதிகள் அவர்களுக்குள்ளே என்னை குறித்து சொல்வதற்காக. சத்தமா சொல்லுங்க. புறஜாதிகள் தேவனை குறித்து தங்களுக்குள்ளே, நம்முடைய தெய்வத்தை குறித்து அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொள்வதற்காக தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். இதை மறந்துடவே கூடாது. இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். கவனிங்க, இந்த வேத பகுதி யோபு சொல்றார். யோபுக்கு இந்த வார்த்தை எலிகு சொல்றான். யோபு சொல்லல, யோபு சொல்ற வார்த்தை கிடையாது. 37வது அதிகாரத்திலே யோபு சொன்ன வார்த்தை அல்ல. யோபுவின் சகோதரனாகிய, யோபுவின் நண்பனாகிய எலிகு, என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. எலிகு. அந்த எலி சொன்ன ஒரு வார்த்தை தான், அந்த மனுஷன் சொல்ற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட நல்லா நீங்க பார்க்கணும். என்ன சொல்ல வர்றாரு? யோபுவின் புலம்பலை பார்த்ததான எலிகு. யோபு ரொம்ப புலம்புறாரு, தன் வாழ்க்கையை குறித்து, தன் சூழ்நிலையை குறித்து ரொம்ப புலம்புறாரு. அந்த புலம்பலெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு எலிகு. ரொம்ப சத்தம் போட்டு கடைசி தான் அவன் கேட்ட புலம்பலெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த வார்த்தை சொல்றாரு. யோபுவே, என் மூலம் ஆவியானவர் தம்முடைய சத்தத்தை குமுற பண்ணுகிறார். நீ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் உனக்காக செய்வார். அல்லேலூயா. இந்த வசனம் எதன் அடிப்படையில் எழுதப்பட்டது என்றால், ஒரு மனுஷனுடைய குமுறலின் அடிப்படையில் எழுதப்பட்டது. தன் வாழ்க்கையை குறித்து, தன் சூழ்நிலையை குறித்து, தன் நிலைமையை குறித்து ஒருவன் புலம்பின புலம்பலுக்கு கடவுள் கொடுக்கிற மறு உத்தரவின் வெளிப்பாடுதான் இந்த வாக்கு தத்தம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? புரிஞ்சவங்க அல்லையா சொல்லியிருப்பீங்க. நீங்க எவ்வளவு புலம்புறீங்க, எவ்வளவு புலம்புறீங்க, எவ்வளவு அழுகிறோம், எவ்வளவு வேதனைப்படுறோம், அந்த புலம்பலுக்கு இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த பதில் தான் இந்த வாக்கு தத்தம். நீங்க கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமே. யோபுவின் சூழ்நிலை எப்படி இருந்தது? என்ன புலம்பினார்? கொஞ்சம் பார்க்க விரும்புகிறோம். 29 அதிகாரம் 2வது வசனம். யோபு 29:2. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். ஆமே. அப்ப இல்ல, முதல்ல யோபு சொல்றார். 1 வசனத்தை பார்க்கிறோம். பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. பிரசங்கம் கிடையாது. யோபு புலம்ப ஆரம்பிக்கிறார். பின்னும் அவன் புலம்புறான், புலம்பிக்கிட்டே இருக்க. சில பேர் பாருங்க, விசுவாசிங்க வீட்டுல எப்போ பார்த்தா புலம்பிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேர் வாழ்க்கையில என்னதான் கர்த்தர் செஞ்சாலும், என்னதான் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தாலும், சில சூழ்நிலைகளை மாறும் பொழுது உடனே புலம்புவாங்க. யோபுக்கு நிலைமை நல்லா இருந்துச்சு. ஊர்லயே அவன் தான், சமஸ்த தேசத்திலையும் அவன் தான் பெரியவனா இருந்தான், அவன் தான் செல்வந்தானா இருந்தான். கடவுள் அவனை எல்லா விதத்திலும் உயர்த்தி வச்சிருந்தான். ஆனா சில சூழ்நிலையில அவன் வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்த உடனே, சில போராட்டங்கள் வந்த உடனே கவனிக்கிறீங்களா, அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இது நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம் அல்ல. நல்லா இருக்கும்போது கர்த்தரை துதிப்பது,
சூழ்நிலை மாறும் பொழுது புலம்புவது ஒரு நல்ல கிறிஸ்தவ பிள்ளைக்கு அடையாளம் இல்லை. இல்லை. அதை ஃபர்ஸ்ட் இங்க சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர். எப்பவும் தாவீதை போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவ்வளவுதான், எக்காலத்திலும் வாழ்க்கையில நன்றி சொல்லி கர்த்தரை துதிக்கிற ஒரு ஆவி நல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம். படுத்த படுக்கல இருந்தாலும் அந்த வாழ்க்கையில துதி இருக்கணும். எவ்வளவு தரித்திரமா வாழ்க்கை போனாலும், ஒண்ணுமே வீட்டுல இல்லாவிட்டாலும், கவனிக்கிறீங்களா, ஒண்ணுமே வீட்டுல இல்லாவிட்டாலும் அந்த வாழ்க்கையில துதி நிறைஞ்சு நிக்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையின் நல்ல அடையாளம். இதை யோபு புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. 28 அதிகாரம் புலம்பனியா, நிப்பாட்டுறியா? நிப்பாட்டல. 29 அதிகாரத்தில் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. புலம்ப ஆரம்பிச்சு என்ன சொல்றாரு? 2ஆம் வசனத்துல, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த நல்ல நிலைமை எனக்கு இப்ப இருந்தா நல்லா இருக்கும். அப்பனா இன்னைக்கு என் நிலைமை நல்லா இல்லை, அன்னைக்கு நல்லா இருந்தேன் இன்னைக்கு நல்லா இல்லை, அன்னைக்கு அப்படி இருந்தேன் இன்னைக்கு இப்படி இல்லை, அன்னைக்கு அப்படி வாழ்ந்த இன்னைக்கு இப்படி வாழல. இப்படி புலம்ப கூடாது. அவன் நிலைமை அப்படி இருந்துச்சு. பழைய நிலைமை இப்ப அவனுக்கு இல்லை. பழைய ஆசீர்வாதம் இப்ப அவனுக்கு இல்லை. பழைய மேன்மை இப்ப அவனுக்கு இல்ல. பழைய உற்சாகம் இப்ப அவனுக்கு இல்ல. பழைய விசுவாசம் இப்ப அவனுக்கு இல்ல. புரிஞ்சுங்களா? அவன் வாழ்க்கையில ஒரே புலம்பல் 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 புலம்பல். தேவனே அவனை மதிகட சொல்ற அளவுக்கு புலம்பிக்கிட்டு இருந்தான். அவன் வாழ்க்கையில இப்படி இருந்தான். நிறைய பேர் அப்படித்தான். பழைய நிலைமை அன்னைக்கு யோசிச்சு அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் இப்படியான அதை யோசிக்க மாட்டாங்க. இப்படி ஆயிடுச்சு என் நிலைமை, அன்னைக்கு நல்லா இருந்தேன் இன்னைக்கு இப்படி இருக்கனே, அன்னைக்கு இப்படி இருந்துச்சு இன்னைக்கு இப்படி இருக்கனே, அன்னைக்கெல்லாம் அப்படி வாழ்ந்த இப்படி வாழ்ந்த கிறிஸ்தவ இன்னைக்கு இப்படி இருக்கு. அதை நினைச்சு 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 குற்ற உணர்வு ஆகி தேவ பிரசனத்துக்கு அவங்களுக்கும் தொடர்பே இல்லாம இருப்பாங்க. குற்ற உணர்வு வந்துடும். பழைய வாழ்க்கையின் விழுந்த நிலைமையிலே அதை நினைச்சு நினைச்சு பார்த்தீங்கன்னா மனசாட்சியில குற்ற உணர்வு வந்துடும். அதுலதான் மன அழுத்தங்கள் வருது, அதுலதான் ஹார்ட் அட்டாக் வருது, அதுலதான் வியாதி வருது. விழுந்துட்டேன், கர்த்தரை தூக்கி நிறுத்துவா. ஆமென் சொல்லுங்க. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். கர்த்தர் வாக்குத்தத்தம் அப்படி எழுந்திருப்பான். ஆனா நீ எழுந்திருக்க மாட்டேங்கியே. விழுந்ததையே சகதியவே பேசிக்கிட்டு இருக்கிற, சகதியவே பேசிக்கிட்டு, குப்பையவே பேசிக்கிட்டு இருக்கிற, பாவத்தையே பேசிட்டு இருக்கிற. எழுந்திரு, தூசிய உதறி விட்டு எழுந்திரு. ஆமென் சொல்லுங்க. யோபு புலம்புறான். 2வது அவன் புலம் எப்படி இருந்துச்சுன்னா 30 அதிகாரம் 1ஆம் வசனத்துல 30:1 பாருங்க. என்னிலும் இளைய வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். போதும். இப்பொழுதோ இந்த சூழ்நிலையிலோ கவனிங்க, எனக்கு கீழே இருக்கிறவங்க என்னை பார்த்து கேலி பண்றான். அது அவனால ஜீரணிக்க முடியல. எனக்கு கீழே இருக்கிறவங்க என்னை பரியாசம் பண்றாங்க, கேலி பண்றாங்க, என்னால ஜீரணிக்க முடியல. கோவம் வருது யோபுவுக்கு. ஏன் இப்படி வந்துச்சு? நான் செத்தா நலமா இருக்கும். கோவப்படுறான். எதுக்கே அப்படி கோவப்படுற? கர்த்தர் அனுமதிச்சிருந்தா எவராலையும் மாற்றவே முடியாது. ஒருத்தன் உன்னை கேலியாக, எல்லாமே கர்த்தருடைய அனுமதி தான் நடக்குது, தெரியுமா? கவனியமா, உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே அவர் அனுமதி இல்லாம ஒரு முடி கூட. இன்னைக்கு ஒருத்தன் போய் உங்களை கேலியா பேசுறானா கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒருத்தன் உன்னை திட்டுறானா, அழுகிற மாதிரி திட்டுறானா, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் கல்லெறிகிறானா கர்த்தர் அனுமதிக்கிறார். ஒருத்தர் சபிக்கிறானா கர்த்தர் அனுமதிக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? வரைஞ்சுக்கிட்டு என்ன செய்ய கூடாது? பதிலுக்கு பதில் நிக்க கூடாது. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவ அனுமதி இல்லாம உங்களுக்கு எதுவுமே நடக்காது. ஆமென் சொல்லுங்க. நான் புருஷனா இருக்கிறேன், என் மனைவி நான் திட்டுறேன்னா என் மனைவி என்ன நினைக்கணும்? எப்படி என்னை திட்டலாம்? நான் இவ்வளவு மாங்கன்னு வேலை செய்யறேன், இவ்வளவு மாடா உழைக்கிறேன், என்னை பார்த்து எப்படி திட்டலாம்? அப்படி கேட்க கூடாது. இன்னைக்கு என் கணவர் என்னை திட்டன்னு அனுமதிச்சிருக்கிறார். என் மனைவி என்னை திட்டுறாங்கன்னா நான் கோவப்படக்கூடாது.
எப்படி ஆம்பளை எப்படி என்னை திட்டலாம்? கூப்பிடக்கூடாது. இன்னைக்கு அவங்க என்னை திட்டணும்னு என்னை அனுமதிச்சிருக்கிறார். என்னை சோதிச்சு பார்க்கிறா. சோதிச்சு அப்பப்ப சோதிச்சு பாப்பா. 4 பேரை திட்ட விட்டு, 4 பேரை சபிக்க விட்டு, 4 பேரை கல்லெறிய விட்டு, 4 பேரை வேடிக்கை பார்க்க விட்டு, பரியாசம் பண்ண விட்டு உரசி பார்ப்பாரு, இது தங்கமா தகரமான்னு சொல்லி. நல்ல ஆராய்ச்சியில ஆராதனையில போய் நல்ல கையை தட்டி ஆவி நினைஞ்சு ஆராய்ச்சியே, உண்மையாவே நீ ஆவியில தான் இருக்கிறியா மாம்சீகத்துல இருக்கியா? கொஞ்சம் உரசி பாப்பா. இன்னைக்கு சாயங்காலமே நடக்கும். நிச்சயம் நடக்கும். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமென். அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் யோபுக்கு இந்த சூழ்நிலை தெரியல. கர்த்தர் அனுமதிச்சுக்கா தெரியல. கர்த்தர் அனுமதிச்சுக்கா தெரியல. புரியல அவனுக்கு. எல்லாரும் என்னை பரியாசம் பண்றாங்க, எல்லாரும் என்னை கேலி பண்றாங்க, இருதய கொழுந்து விட்டு எரியுது. அதோட பாருங்க இன்னொரு வசனம் பாருங்க, 16 வசனத்துல 30-16 பாருங்க. ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முழித்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. போதும் கவனிங்க. என் ஆத்துமா முறிஞ்சு போகுது. அது உண்மையான மூலபாசம் என்ன போட்டிருக்கு தெரியுமா? கவனிங்க. உண்மையான மூலபாசம் எடுத்து பாசிட்டு பார்த்தேன். ஆத்துமா முறிஞ்சதுன்னா என்ன வார்த்தைங்க எழுதியிருக்குன்னு போய் பார்த்தா வித்தியாசமா சொல்றாருங்க யோபு. என்ன சொல்லி தெரியுமா? நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா அவமானத்துல, இந்த பரியாசத்துல, இந்த இழப்புல என் வாழ்க்கை கொஞ்சம் 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 கொஞ்சமா அணுவணுவா நான் செத்து கொண்டு இருக்கிறேன். என் உபத்திரவங்கள் என்னை பிடித்து கொண்டது. என்னால சமாளிக்க முடியல. புலம்புறான் புலம்புறான் புலம்புறான். இப்படி எத்தனை பேர் புலம்பி இருக்கீங்க? நான் அணுவணுவா சாகுறேன் பாஸ்டர், அணுவணுவா சாகுறேன். என் பிரச்சனையில ரொம்ப வேதனைப்பட்டு நான் சாகுறேன். என் உபத்திரவத்தை சொல்லவே முடியல. அப்படி புலம்பிருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். உங்களுக்கு பெரிய காரியம் நடக்கும். ஆமா சொல்லுங்க. யோபு இதெல்லாம் பார்க்கிறாரு, எல்லாம் புலம்பு விடுறாரு. ரைட்டு, புலம்பையா. இன்னொன்னு பாருங்க 26 30-26 பாருங்க. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு, சத்தமா வாசிங்க. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. நன்மை வர நினைச்ச தீமை வந்துருச்சு, வெளிச்சம் வர நினைச்ச இருள் உல்டாவாயிருச்சு. ஐயையோ, புலம்புறீங்களா? புலம்புறீங்களா? பழைய நிலைமை எனக்கு இல்ல. புலம்புறீங்களா? எல்லாரும் என்ன பரியாசம் பண்றாங்க. புலம்புறீங்களா? அணுவா சாகுறேன், நொந்து நொந்து சாகுறேன், நடந்து நடந்து நான் சாகுறேன், வேலை செஞ்சே சாகுறேன். நொந்துருக்கீங்களா? நொந்துருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்தா பேசுறேன். நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஐயோ, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. புலம்புறீங்களா? உங்க குமுறலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆமா சொல்லுங்க. உங்க குமுறலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதனாலதான் 37:5 அவர் தம்முடைய சத்தத்தை குமுற பண்ணுகிறார். சாதாரண பேசல, அவர் குமுற பண்றாரு. ஏன் தெரியுமா? இவன் ரொம்ப குமுறிட்டாயா, அதனால நானும் குமுறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் குமுறார் ஈக்குவலா. ஆமா சொல்லுங்க. இன்னைக்கு உங்க புலம்பல் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலா கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்பட போகுது. உங்க சூழ்நிலை, இந்த சூழ்நிலை கடந்து போறவங்களுக்கு தான் கர்த்தர் தெளிவா சொன்னார். யாருக்கு ஆண்டவர் சொல்றீங்க, யாருக்கு பெரிய காரியம் செய்வீங்க சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது இந்த வசனங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிலைமையில இருக்கிற என் ஜனம் இன்னைக்கு வருவாங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த மாதம் அவங்க யோசிக்க முடியாத அளவுக்கு பெரிய காரியம் நடக்க போகுது. ஆமே, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து காட்டுவா. நீங்க எவ்வளவு குமுறுறீங்களோ அப்படிப்பட்ட அதற்கு ஈக்குவலாக சங்கீதத்தை 91 போட்டிருக்கு. 90 சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நீங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக கர்த்தர் 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 இளைப்பாறுதருவார். பாருங்க 90 சங்கீதம் எடுங்க எல்லாரும் 15 வாசிங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்த நாட்களுக்கும்
சரியாய், அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, சரியா சொல்லுங்க, சரியாய் மகிழ்ச்சியாக்குவார். ஆண்டவர் மகிழ்ச்சியாக்குகிற ஒரு செயல் என்னன்னா, கவனிங்க, பெரிய காரியம். அவர் பெரிய காரியம் செஞ்சாதான் நமக்கு என்ன கொண்டு வரும்? மகிழ்ச்சி வரும். ஆமே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், நான் சொல்றேன், நீங்க மகிழ்ச்சியா இருப்பதற்கு ஆண்டவர் ஒண்ணே ஒண்ணு கேளுங்க, எனக்கு அதைத்தாரு இதைத்தாரு அப்பெல்லாம் கேட்க வேண்டாம். உம்மிடத்துல இருந்து ஒரு பெரிய காரியங்கள் நடக்கட்டும். அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் செய்யும் பொழுது மகிழ்ச்சி தானாய் வரும். ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா. சிறுமைப்பட்ட நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு, நீங்க புலம்பின வருஷங்களுக்கு ஈக்குவலாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய் கர்த்தர் வைப்பார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அப்படியே நடக்கும். அந்த மகிமை என்ன பண்ணும்? காணப்படும். சும்மா வசனத்தை கேட்டு கேட்டு போறது இல்லைங்க வாழ்க்கை. அம்மா கவனிங்க, 7 மாதம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறி இருக்குதா பார்க்கணும். கர்த்தர் பேசுற வார்த்தை நிறைவேறாவிட்டால் நான் இன்னும் அந்த வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கவில்லை. மாதம் மாதம் கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுக்கிற, ஏன்? நம்மளை குஷிப்படுத்துறதுக்கா? நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கா? இல்லை. அவர் செய்வேன் என்று வைராக்கியமா நின்று சொல்ற வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்காவிட்டால் அந்த வாழ்க்கை நமக்கு நடக்காது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இந்த மாதம் நிறைய குடும்பத்துக்குள்ள பெரிய காரியம் நடக்க போகுது. அல்லேலூயா. தேவன் மகிமைப்பட போகிறார். தேவன் செய்கிற பெரிய காரியத்தின் அடுத்த பகுதியை தியானிப்போமாக. ஃபர்ஸ்ட் சொன்ன பெரிய கிருபை முதல்வர் தியானிச்சோம். இன்னைக்கு அவர் செய்கிற பெரிய காரியத்தின் அர்த்தம் என்ன? 3 சூழ்நிலைகள், 3 இடத்துல அது நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில. கவனிங்க, இது புரிஞ்சாதான் வசனமே புரியும். நான் சொல்ற சென்டென்ஸ் புரிஞ்சாதான். தேவன் செய்கிற 3 பெரிய காரியம் 3 இடத்துல நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்ம சுற்றியோ நமக்குள்ளேயோ 3 இடத்துல நடக்கும். கண்டிப்பா நடக்கும். ஆண்டவர் தெளிவா சொல்றார். என்ன செய்வார்? முதலாவதாக வாசிங்க, யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம். யோசுவா 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 24:17. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. போதும், இங்கே போடப்பட்டிருக்கிறது. கவனிங்க, பெரிய காரியம் என்ன ஆண்டவரே? முதல்ல சொல்றாரு, பெரிய அடையாளங்களை நான் நடத்துவேன். பெரிய அடையாளங்களை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்குள்ளே செய்தார். எதற்காக பெரிய அடையாளம்? பெரிய அடையாளம் எதற்காக? ஆண்டவர் சொல்றாங்க வார்த்தை, எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணணும், அதற்காக பெரிய அடையாளத்தை நான் உனக்கு செய்வேன். இதை கேளுங்க, ஆண்டவரை கேளுங்க, இந்த வார்த்தை கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலையும் பெரிய உம்முடைய அடையாளங்கள் நடப்பதாக. அடையாளம் எதற்காக? ஒரு அடையாளம் இருக்கு, எதற்காக சொல்லுங்க? ஒரு தழும்பு இருக்குது உடம்புல. அந்த தழும்பு எதை குறிக்கும்? எதை காட்டும்? இல்லை. ஒரு தழும்பு இருக்குது, ஏதாவது ரெக்கார்டு எழுத போறேன், கவர்மெண்ட் ரெக்கார்டு. உடம்புல ஏதாவது தழும்பு இருக்குதா? எதை குறிக்காது? இப்போ அவங்க கையில் தழும்பு இருக்குது, என்ன சொல்லுவான்? அந்த தழும்பு எதை வெளிப்படுத்துது? அந்த அடையாளம் எதை வெளிப்படுத்துது? இந்த சம்பவம் இப்படி என்னை காயப்படுத்தினது. இந்த அதை சொன்ன உடனே அந்த சம்பவம் ஞாபகம் வருதா இல்லையா? கீழே விழுந்து தழும்பு ஆயிடுச்சு, இந்த இடத்துல விழுந்ததுனால தான் தழும்பு வந்துச்சு. இந்த மிஷின்ல கையை விட்டதுனால தழும்பு. அந்த மிஷினை மற்ற நேரம் நினைக்க மாட்டீங்க, அந்த தழும்பு பார்க்கும்பொழுது அந்த மிஷினை ஞாபகம் வரும். வெரி குட். அடையாளம் அடையாளப்படுத்துவதற்காக, யாரால் அது நடக்கப்பட்டது, யாரால் அது நடந்தது என்பதை அடையாளப்படுத்துவதற்காக கர்த்தர் ஒரு காரியம் தம்முடைய ஜனத்துக்கு செய்ய போகிறார். அதான் பெரிய காரியம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த அடையாளத்தை கவனிங்க, முதலாவதாக தம்முடைய ஜனத்துக்குள்ள செய்ய மாட்டாரு, நமக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகள் நடுவில் கர்த்தர் செய்வார். இஸ்ரவேலர்களை புறப்பட பண்ணுவதற்காக இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தர்
அடையாளத்தை காண்பிக்கவில்லை, எகிப்துல தான் காண்பிச்சான். இஸ்ரவேல் மத்தியில அந்த அடையாளங்கள் வரவே இல்லை. முதலாவது தேவனுடைய பிள்ளை அப்படி ஜெபம் பண்ணணும். ஏன் இந்த அடையாளம்? எப்பா, உனக்குள்ளே நான் செய்வது அற்புதம், உன் எதிரினிடத்தில் நான் செய்வது அடையாளம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் செய்வது அற்புதம், ஆனா நம்ம விரோதிகள் நடுவில் கர்த்தர் அங்க செய்வார் பாருங்க, அது அடையாளம். என் பிள்ளைய அடிமைப்படுத்தினா, என் பிள்ளைய கஷ்டப்படுத்தினா, என் பிள்ளைய வேதனைப்படுத்தினா, இதுதான் எல்லாருக்கும் கிடைக்கும் என்று அந்த எதிரிகளுக்கு ஒரு பாடத்தை கர்த்தர் கற்பிச்சு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உன்னை தொடுகிறவன், கர்த்தருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. உங்களுக்கு கவனிங்க, அம்மா கவனிங்க, இந்த வார்த்தை யாருக்கு வருது இல்ல, உங்க எதிரி மேல ஒரு கோபம் இருக்குல்ல, உங்க எதிரி மேல, உங்க சபிச்சவங்க மேல, உங்களை திட்டுறவங்க மேல, உங்களை நஷ்டப்படுத்துறவங்க மேல, உங்களை காயப்படுத்துறவங்க மேல உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, யார்கிட்டயோ பார்த்து சொல்றாரு, உனக்கு இருக்கிற கோபத்தை காட்டிலும் 1000 மடங்கு கோபம் எனக்கு இருக்குது. 1000 மடங்கு கோபம் கர்த்தருக்கு இருக்கு. நிஜமா இந்த வார்த்தையை கர்த்தர் யாரோட பேசிட்டு, 1000 மடங்கு. நீ கோவப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீ கோவப்பட்டா 1 மடங்கு தான் பதில் கொடுப்ப, நான் பதில் கொடுக்கிறேன் 1000 மடங்கு ரிட்டர்ன் கொடுக்கிறேன். ஆமே. அவனை ஏன் கையில கொடுத்துரு, அவனை ஏன் கையில கொடுத்துரு. அடையாளத்தை நான் காண்பிப்பேன். என் பிள்ளைக்கு உரமா எலுமையில என்ன நடக்கும், அங்க அடையாளத்தை கர்த்தர் வைப்பா. பார்வன் இடத்துல அடையாளத்தை வைப்பா. பார்வன் இன்னைக்கு உயிரோடு இருந்தா சொல்லியிருப்பார். கவனிங்க, இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தால் பார்வன் சொல்லியிருப்பா, எப்பா தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாள் தொட்டுறாதீங்க, தொட்டீங்க கெட்டீங்க, தொட்டீங்க செத்தீங்க. என் தேசம், என் குடும்பம் பாழாய் போனதுக்கு காரணமே நான் தேவ ஜனத்தை தொட்டதுதான். அவன் பயந்து நடுங்கினான். கவனிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கவனிங்க, 10 வாதை நடந்துச்சு. 10 வாதைகளும் எகிப்துல நடந்துச்சா, இஸ்ரவேல் இடத்துல நடந்துச்சா? நடந்துச்சு. கவனிங்க, 10 வாதை எங்க நடந்துச்சு? எகிப்து. எகிப்து. இஸ்ரவேல் எங்க இருந்தாங்க? எகிப்துல எந்த இடத்துல இருந்தாங்க? என்னமா? கோசேன். வெரி குட், கோசேன். எகிப்துல பார்வோன், இஸ்ரவேலர்களும் மோசே எங்க இருந்தாங்கன்னா கோசேன் நாட்டுல இருந்தாங்க. எகிப்துக்கும் கோசேன் நாட்டுக்கும் எவ்வளவு தூரம் தெரியுமா? 50 இருந்து 100 கிலோமீட்டர் தூரம். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர், அவ்வளவுதான். ராம்நாடுக்கும் மதுரைக்கு டிஸ்டன்ஸ் 100 கிலோமீட்டர். கரெக்டா இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். சரிங்களா? இதுக்குள்ளதான் அவங்க இருக்கிறாங்க, இதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா எகிப்துல வர்றத பிரச்சனை இஸ்ரவேலருக்கு வரல. கர்த்தர் எப்படி பாதுகாத்தா நான் சொல்றேன். 10 வாதையில ஒரு வாதை கூட இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள என்ன செய்யல, என்ட்ரி ஆகல. ஏன்னா அடையாளத்தை அங்கே காண்பிக்க விரும்பல. அவங்களுக்கு தெரியும் அவருடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று தம்முடைய ஜனத்துக்கு தெரியும். தம்முடைய ஜனத்துக்கு தெரியும், எதிரிக்கு தான் தெரியல அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்வாரு, அவர் என்ன பண்ணுவாரு, எப்படிலாம் செய்வாரு. பாளையத்தில் இருக்கிற எதிரிகளுக்கு என்ன செய்யல, தெரியல. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, அற்புதம் இப்ப முக்கியம் இல்ல, அடையாளத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆமே. அல்லேலூயா. செங்கடல் அற்புதம் இஸ்ரவேலருக்குள்ள நடக்கல, பாளையத்தில் நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? எதிரியின் பாளையத்தில் நடந்துச்சு. யோர்தான் அற்புதம் எங்க நடந்துச்சு? எதிரியின் பாளையத்தில் நடந்துச்சு. வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள ஒரு அற்புதம் கூட நடக்கல. வாக்குத்தத்த கானான்ல அற்புதம் நடந்துச்சா? இல்ல. எகிப்துல நடந்துச்சு, வனாந்தரத்துல நடந்துச்சு, யோர்தான் முன்னாடி நடந்துச்சு, எரிகோவுக்கு முன்னாடி நடந்துச்சு. எரிகோ விழுந்துச்சு, அதுவும் எதிரியின் பாளையம் தான். எல்லா இடத்துலயும் வாசித்து பார்த்தா தெரியும், இந்த 4 சம்பவத்திலையும் அடையாளப்படுத்தினார். அடையாளம், அடையாளம், அடையாளம். அந்த வார்த்தை அடிக்கடி வரும். இன்றைக்கு உங்க ஜெபம் இதுவாக இருக்க வேண்டும். ஆண்டவரே எதிரிய பழி வாங்குங்க, அவனுக்கு கை கால் வழங்காம போகட்டும். இப்படிலாம் ஜெபம் பண்ணிடாதீங்க. ஆண்டவரே அவனுக்கு ஒண்ணு இல்லாம போகட்டும், அவன் வியாதியில படுக்கட்டும், அவன் செத்து தொலைக்கட்டும். இப்படிலாம் ஜெபம் பண்ணிடலாம் தயவு செய்து.
பரிசுத்தமான ஜெப வார்த்தைகளை எழுப்பணும். என்ன எழுப்பணும்? ஆண்டவரே அடையாளப்படுத்துங்க ஆண்டவரே, எதிரியின் நடுவிலே உம்முடைய அடையாளங்கள் விளங்குவதாக. ஆமென். அல்லேலூயா. எப்படி அறிந்து கொண்டார் பார்வோன்? யாத்ராமத்திய புஸ்தகம் 8வது அதிகாரம் 18-19 வாசிங்க. யாத்ராமத்திய புஸ்தகம் 8வது அதிகாரம் 18-19. மந்திரவாதிகளோ தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். கவனிங்க, இதுல முக்கியமான ஒரு வார்த்தை எத்தனை பேர் கேட்டீங்க தெரியல. கவனிங்க 18-19 பாருங்க. மந்திரவத்தையினாலே, மந்திரவாதிகள் தங்கள் மந்திரவத்தைகளினாலே தேவனுக்கு மிஞ்சி செயல்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். என்னடா தேவன் தேவன் சொல்றீங்க, உங்க ஆண்டவர் போல நாங்களும் செய்யறோம் சொல்லி பிசாசை கும்பிடுவர்களும் சில காரியங்கள் செய்தார்கள். தண்ணியை வர வச்சாங்க, தவளை வர வச்சாங்க, எல்லாம் வர வச்சாங்க. கவனிங்க, இவர்கள் தங்கள் மந்திர வித்தைகளினாலே தேவனுக்கு மிஞ்சி செயல்பட பார்த்தார்கள். சில சத்ருவும் அப்படிதான் செயல்படுவான். உங்க விரோதிகளும் நீங்க பணத்தால் சாதிக்க நினைச்சா அவன் பணத்தால் செயல்பட நினைப்பான். நீங்க திறமையினால் சாதிக்க நினைச்சா அவன் திறமையில சாதிக்க நினைப்பான். உங்கள் எதிரிகள் உங்களை மிஞ்சுவதற்கு, நம்முடைய தெய்வத்தை மிஞ்சுவதற்கு சில காரியம் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவர்களாலே செயல்பட முடியாது. பேன் வந்துச்சு, கவனிங்க, பேன் வந்துச்சு. அந்த பேனை இவங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. எல்லா இடத்துலயும் தேவன் பேனை வர வச்சுட்டாரு எகிப்துல. இவர்களும் தங்களை புழுதில் அடிச்சு பேனை கொண்டு வர புழுதில் அடிக்க போறாங்க. ஒரு பேன் கூட வரல. இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். இது நல்ல வெளிப்பாடு கர்த்தர் தருகிறார். ஒரு பேன் கூட வரல. மறுபடியும் அடிக்கிறாங்க, பேன் வரல. மறுபடியும் அடிக்கிறாங்க, பேன் வரல. கடைசி சொல்லிட்டாங்க, இது தேவனுடைய விரல். 19 பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. இது தேவனுடைய விரல் என்றார்கள். மோசே சொல்லல, இஸ்ரவேல் சொல்லல. இந்த வார்த்தையை எதிரியின் வாயில கர்த்தர் சொல்ல வச்சது. இதுதான் அடையாளம். தேவனுடைய கரம் நம்மோடு இருந்தால் என்ன நடக்கும் நமக்கு தெரியும். ஆனா தேவனுடைய கரம் நம்மோடு இருந்தால் என்ன நடக்கும் என்பதை எதிரிக்கு கர்த்தர் தெரிய வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய கரம் அவர்களோடு இருக்குது. அவர்களுக்கு ஒன்று செய்ய முடியாது. தேவனுடைய கரம் அவர்கள் குடும்பத்தோடு இருக்குது. அவர்களுக்கு ஒன்று செய்ய முடியாது. தேவ கரம் அவர்கள் பிள்ளைகள் மேல இருக்குது. அந்த பிள்ளைகள் நம்ம ஒன்று செய்ய முடியாதுன்னு பிசாசு பயப்படணும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய கரத்துக்கு சாத்தான் நடுங்குவான். கரம் மட்டும் இல்லாம தேவனுடைய விரலுக்கே சாத்தான் நடுங்குவான். கவனிச்சுக்கோங்க. ஏசப்பா பேயை துரத்தினாரு. எப்படி துரத்தினார் தெரியுமா? ஏசப்பா பேயை துரத்துமா சொல்றாரு, நான் எப்படி பேயை துரத்துறேன் தெரியுமா? எல்லாரும் வந்து கேட்கறாங்க, எப்படி ஆண்டவர் பேயை துரத்துறீங்க? நாங்களும் போதிக்கிறோம், நாங்களும் ஆராதிக்கிறோம், நாங்களும் இது பண்றோம், நீர் எப்படி பேயை துரத்துறீர்? ஒருவேளை நீர் பேய்க்கு தலைவனா இருப்பீரோ? அப்படி கேட்கும் பொழுது ஏசப்பா சொல்றாரு லூக்காவுல, நான் எப்படி பேயை துரத்துறேன் தெரியுமா? போனீங்க, நான் தேவனுடைய விரலினால் பேயை துரத்துகிறேன். தேவனுடைய விரலினால் நான் பேயை துரத்துகிறேன். தேவனுடைய விரல் ரொம்ப 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 பவர்ஃபுல். தேவனுடைய பிள்ளை அப்படி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உங்க விரலை எதிரிகளிடத்துல காட்டுங்க ஆண்டவரே. இன்னைக்கு உலகத்துல உங்க விரலை எதிரிகளிடத்துல காட்டுங்க. உங்க கை வல்லமை எனக்கு தெரியும், ஆனா உங்க விரல் நுனியை அவன் பார்க்கட்டும். அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. வீட்டை விட்டு கிளம்பும் போது, வெளியே போகும்பொழுது நீங்க இந்த ஜெபம் பண்ணிட்டே போங்க. பஸ்ல போகும்போது, வேலைக்கு போகும்போது சொல்றாரு, இன்னைக்கு என்ன சூழ்ந்திருக்கிற உலகத்தார்கள், என்ன சூழ்ந்திருக்கிறதான புறஜாதிகள் உம்முடைய விரலை அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. அது கர்த்தர் அடையாளப்படுத்துகிற விஷயம். தேவன் உனக்காக நிற்கும் பொழுது ஒருவன் உனக்கு உரமா நிற்க முடியாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் யாக்கோபுக்காக நின்றார், யாக்கோபு குடும்பத்துக்காக நின்றார். 35:5 வாசிங்க. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு
தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். இந்த பயங்கரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ற பெரிய காரியம். சங்கீதம் 106:21 போட்டிருக்கு. கவனிங்க, 106:21 போட்டிருக்கு. இந்த பயங்கரம் என்ற அர்த்தம் என்னவென்ற அங்க போட்டிருக்காரு ஆண்டவரே. பெரிய காரியம் நடக்க வாசிங்க. 106. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய. போதும், பயங்கரமான காரியம். அந்த வார்த்தை தொடர்ச்சியா போட்டிருக்கு, பெரிய காரியம். இங்க யாக்கோபிட்ட போட்டிருக்குது, கர்த்தராலே ஒரு பெரிய காரியம், பயங்கரமான காரியம் தேவனால உண்டானது. அதனால எதிரிகள் பயந்தார்கள். எதிரிகள் சொல்றாங்க, இனிமேலு யாக்கோப நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அழகான வார்த்தை. இனி இந்த குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இனி இந்த பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தையை கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிசாசு சொல்ல வேணாங்க. ஆமென், அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், சத்துரு சொல்ற ஒரு கூட்டாக இருக்க வேண்டும். இனி இவளை நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாதியா, இனி இவ ஜெபத்தை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, இனி இவ பரிசுத்த வாழ்க்கை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, இனி இவங்க பிள்ளைகளை தவறான வழியில நடத்த முடியாது. நான் பண்ணி பண்ணி ஓஞ்சி போயிட்டேன். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்குது. அந்த கரத்துல விரலை நான் பார்த்து விட்டேன் என்று எதிரி பயப்படணும். இந்த மாத கர்த்தர் செய்வாராக. ஆமென். அடையாளப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர் என்பதை நம்முடைய விரோதிகள் அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் அடையாளங்களை காண்பிக்கிறார். இரண்டாவது 1 சாமுவேல் 19:5. 1 சாமுவேல் 19:5. கர்த்தர் அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு. பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். போது கவனிங்க, ஆண்டவர் இரண்டாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய இருப்பது, வசனம் எல்லாருக்குள்ளே போகணும், வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணணும். தயவுசெய்து சொல்றேன். இரண்டாவது கர்த்தர் செய்கிற பெரிய காரியம், முதலாவதாக அடையாளப்படுத்தினார் எதிரியின் பாளையத்திலே. இரண்டாவது கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கர்த்தர் தருகிறார். ஆமென் சொல்லுங்க. எதற்காக இந்த ரட்சிப்பு? எதற்காக ரட்சிப்பு? அங்க போடப்பட்ட கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரு அப்படி சொல்லிட்டு தாவீது கோலியாத்தை கொன்றதை வைத்து அங்க எழுதப்படுகிறது. தாவீது கோலியாத்தை கொன்றதை கர்த்தர் எழுதும் போது எழுதுகிறார், இது பெரிய காரியம். அது எப்படி எழுதலாம்? பெரிய ரட்சிப்பை நான் கட்டளையிட்டேன். தேவன் செய்கிற பெரிய காரியத்தின் விளக்கம் என்னவென்றால், ஆண்டவரே பெரிய காரியம் செய்ய கர்த்தர் கேட்ப என்ன செய்யணும் சொல்லு. ரொம்ப முக்கியம், அதான் செய்தி. சும்மா எதுக்கு பெரிய காரியம் செய்யும்னா அதுல நிறைய இருக்குது. உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, உனக்கு என்ன தரணும். நானு முதலாவதாக பெரிய அடையாளம் எதிரிடத்துல செய்யும். இரண்டாவது பெரிய ரட்சிப்பு. எதற்காக என்றால், தேவ பிள்ளைகள் யுத்தத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தேவன் கொடுக்கிற செயலுக்கு பெயர் தான் பெரிய ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து அல்ல. இந்த ரட்சிப்பு யுத்தத்திலே கிடைக்கிற வெற்றியின் அழகு. அந்த அழகுக்கு பெயர் தான் ரட்சிப்பு. கவனிச்சீங்களா? உலகம் ஒரு யுத்த மேடை, யுத்த களம். உலகம் ஒரு யுத்த களம். நீங்க போகிற பாதையெல்லாம் யுத்த களம். உங்களை சுற்றில பல அம்புகள் எய்கிறது. கர்த்தர் அடையாளப்படுத்துவார், ரைட்டு. ஆனா இரண்டாவது ஒரு தாக்குதல், அடுத்த அதிகமான அழுத்தங்கள் தாக்குதல் வரும் பொழுது கர்த்தர் நமக்குள்ள இரண்டாவது ஒரு காரியம் செய்வார், ரட்சிப்பை கட்டளையிடுவார். போராடி கொண்டிருக்கிற போராட்டத்திலே ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் செய்கிற ஒரு செயல் தான் ரட்சிப்பு. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துல தோத்து போக கூடாது. வேலை செய்யற இடத்துல யார் முன்னாடி தோத்து போக கூடாது. படிக்கிற இடத்துல யார் முன்னாடி கூனி குறுகி போய் தோத்து போக கூடாது. கவனிக்கிறீங்களா? எல்லா இடத்திலையும் எல்லா நிலைமையிலையும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தலைதான் உயர்ந்து இருக்க வேண்டும்.
அப்படி வாழாத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. அவர்களுக்கு கிறிஸ்தவனுக்கு சம்பந்தமே இல்லை. தோத்து போய் உலகத்துல வெக்கப்பட்ட கூணி குறுகி போய் மனுஷர் அடிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஓடுற மனுஷன் கிறிஸ்தவனே அல்ல. வசனத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. நான் ரொம்ப தோத்து போயிட்டு இருக்கேன் எல்லாத்துலயும். அப்படின்னா நீங்க இன்னும் கிறிஸ்துவை அறியல, கிறிஸ்துவோடு பழகல. வாக்குத்தத்தம் என்ன சொல்ல தெரியுமா? 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2:14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும். இந்த 2 வார்த்தையை கவனிச்சிக்கலாம். எப்பொழுதும் எல்லா இடங்களிலும். அம்மா கவனிங்க, உங்களுக்கு தான் அந்த வார்த்தை. ஸ்கூல்ல நீங்க எவ்வளவு ரேங்க் வாங்குறீங்க? நான் 8வது ரேங்க் வாங்குறேன், 10வது ரேங்க் வாங்குறேன், 15வது ரேங்க் வாங்குறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. படிக்கிற பிள்ளைகள் எல்லா இடத்துல டாப்ல தான் இருக்கணும். கவனிச்சீங்களா? நீ உலகத்தாளுக்கு முன்னாடி ஏன் தாழ்ந்து போக வேண்டும்? வேலை செய்யற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தான் டாப்ல இருக்கணும். உங்களை போல ஒருத்தர் செய்யக்கூடாது. நீங்க செய்கிறதுக்கு மற்றவர்கள் செய்வதற்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். நீங்க செஞ்சா வெற்றி, அவங்க செஞ்சா தோல்வி, அப்படி நிரூபிச்சு காட்டணும். நீங்க பேசின வெற்றி சக்சஸ், அவங்க பேசின தோல்வி, அப்படி நிரூபிச்சு காட்டணும். எல்லா இடங்களிலும் எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க கர்த்தர் பண்ணுகிறார். இதான் ஒரு கிறிஸ்தவன். கவனிக்கிறீங்களா? அப்ப நான் தோத்துட்டே போறேன் பாஸ்டர். அப்ப நீ கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை உனக்குள்ள வரல. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை கர்த்தரோடு நீ பழகல. கர்த்தருக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை. அதனாலதான் கூணி குறி போயிட்டு இருக்கும் குடும்பம். ஓடுற நாயை கண்டா துரத்துற நாய்க்கு தொக்கா போயிடும். புரியுதுங்களா? நீங்க ஓடுற ஆளா இருக்கக்கூடாது, பயப்படுற ஆளா இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படுறதோ, சூழ்நிலைக்கு பயப்படுறதோ, பிரச்சனைக்கு பயப்படுறதோ இருக்கவே கூடாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் வெரி குட், சத்தமா சொல்லுங்க. உலகத்துல இருக்கிறவன், நமக்குள்ள இருக்கிறவன் சூழ்நிலையை பார்த்தாவன் பயந்தான். கேயாசி பிரச்சனை வந்துச்சு, பயந்தான். ஐயோ இன்னைக்கு நம்ம செத்தோண்டா. இத்தனை பேர் நம்ம கௌரவம் எதிர்த்து நிக்கிறாங்க, செத்தோண்டா பயந்தான். ஆனா எலிசா நம்மோடு இருக்கிற எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு கண்ணை தந்து காமிக்கிறார். எலிசாவுடைய இருதயம் பயப்படவே இல்லைங்க. ஆண்டவர் உங்களை எல்லா இடத்துல வெற்றி சிறக்க பண்ணணும். அதுதான் பெரிய ஆண்டவர் ஜோம். ஆண்டவரே, நான் தோத்து போன இடத்துல எல்லாம் என்னை வெற்றி சிறக்க பண்ணுங்க. கவனிக்கிறீங்க? தோத்து போன இடத்துல எல்லாம் என்னை வெற்றி சிறக்க பண்ணுங்க. நான் ஏன் தோத்துக்கிட்டே இருக்கிறேன்? நிறைய இடங்கள்ல பிசாசு விரட்டுறான் தெரியுமா? நிறைய குடும்பத்துல, நிறைய வாழ்க்கையில பிசாசு நினைக்கிறது நடந்துட்டு இருக்குது. கவனிக்கிறீங்களா? பிசாசு நினைக்கிறது நிறைய குடும்பத்தில் நடக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியல. அவன் சொல்றபடிதான், அவன் மாம்சத்துல சொல்றபடிதான் நீங்க செய்யறீங்க. அப்ப அவன் வெற்றி சிறக்கிறான், நீங்க தோத்து போறீங்க. அந்த இடத்துல தோத்து போகிறான். நீ முழங்கால் போடாதா பிசாசு சொல்லுவான். நீ பைபிள் படிக்காத பிசாசு சொல்லுவான். உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியம், உனக்கு உன் வேலை தான் முக்கியம், சமையல் தான் முக்கியம், உனக்கு இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். ஏசப்பாவது, கழுதையாவது, கட்டையாவது, ஜோமனா இதாவது பைபிளாவது. You have to be very very careful about your spiritual life. நீங்க தோத்து போக கூடாது, நீங்க ஜெயிக்கணும். 2 வகை போராட்டம் இருக்கு. நீங்க பாவம் செய்து போராடுகிற கூட்டம் இருக்குது. பாவம் செய்து போராடுறவனுக்கு வெற்றியே வராது. பரிசுத்த வாழ்க்கையில் உண்மையா இந்த போராடுகிறவனுக்கு தான் வெற்றி வரும். ஒருத்தர் தப்பு செய்யற பேதுரு சொல்ற, தீமை செய்து பாடனுக்கு என்னையா மேன்மை? நீ தீமை செய்யற கஷ்டப்படுற. ஒருத்தர் நன்மை செய்து பாட அனுபவிக்கத்தான் அவனுக்கு கர்த்தர் மேன்மையானதை செய்வார்.
நீ பொய் சொல்லி கஷ்டப்பட்ட கர்த்தர் இப்படி உதவி செய்வாரு. நீ ஏமாத்தி கஷ்டப்படுற கர்த்தர் இப்படி உதவி செய்வாரு. நீ கர்த்தருக்கு விரோதமான வாழ்ந்து, வசனத்துக்கு விரோதமா வாழ்ந்து, உங்க புத்தியில, உங்க சுயாதீனத்துல, உங்க மனசு சொன்னதையும், உங்க மாம்ச சொன்னதையும், பிசாசு உங்க இருதயத்துல சொன்னதையும் கீழ்ப்படிஞ்சு அவசரப்பட்டு கர்த்தருக்கு விரோதமா செஞ்சுட்டு, இப்ப போய் நான் போராடுறேன், எனக்கு பெரிய காரியம் நடக்கணும், நான் தோத்து போக கூடாது ஜெபம் பண்ணா கர்த்தர் இப்படி உதவி செய்வாரு. பாவம் செய்த வார்த்தை அழுத்தமா சொன்னதுனாலதான் இது அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சிருக்கேன் நான் டைரியில. ஒரு கூட்டம் பாவம் செய்து போராடிட்டு இருக்குது, அந்த குடும்பத்துல நான் பெரிய காரியம் செய்ய மாட்டேன் அப்படியே சொன்னார் ஆண்டவர். தெளிவா ஆவியான சத்தம் கண்டுச்சு, அவங்க மனம் திரும்ப சொல்லு, அதுக்கப்புறம் பெரிய அற்புதத்தை நான் செய்வேன். பரிசுத்தமா வாழ்ந்த அந்த பரிசுத்த வாழ்க்கையில தேவனுக்கு உண்மையா இருந்து வாழ்க்கையில போராடுறீங்களா? உலகத்துல போராடுறீங்களா? கண்டிப்பா கர்த்தர் எல்லா இடங்களிலும் உன்னை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. ஆயி பட்டணத்துல இஸ்ரவேலர் முதல்ல தோல்வியை சந்திக்கிறாங்க. யோசுவா புஸ்தகம் 7 அதிகாரம் 4 வசனம். யோசுவா புஸ்தகம் 7 அதிகாரம் 4 வசனத்துல முதல் முறையாக இஸ்ரவேலர்கள் வரலாற்றிலே முதல் முறையாக தோல்வி என்ற ஒரு அனுபவத்தை பார்க்கிறார்கள். ஏன் தோத்து போனாங்க? போதும் கவனிங்க, வாசிக்க வேண்டாம், கவனிங்க. ஏன் தோத்து போனாங்க தெரியுமா? லட்சம் பேர் பாவம் செய்யல, ஒரு மனுஷன் பாவம் செய்தான். அவன் பேர் என்ன பேரு? ஆகான். ஆகான் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சு வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தான். சில ட்ரெஸ்ஸு, சில பணம், சில நகைகள், சில உச்சிதமான காரியத்தை அவன் வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தான். எல்லா வீட்டிலையும் பரிசுத்தம் இருந்துச்சு, ஆனா இவன் ஒரு வீட்டுல கூட பரிசுத்தம் இல்லை. ஆனா இவங்க எல்லாம் ஒரே குடும்பம்னால இவன் ஒரு ஆள் செய்த தவறினாலே மற்றவர்களும் பாதிக்கப்பட்டார்கள். குடும்பத்துக்குள்ள கவனிங்க, ஒரு ஆள் ஜெபம் பண்ணல, நீங்க போராடி ஜெபம் பண்றீங்க அப்படின்னா உடனே வெற்றி வந்துடாது. அந்த ஒரு ஆளை நீங்க சரி பண்ணணும். அந்த ஒரு ஆள் சரியில்லாத பட்சத்துல குடும்பத்துக்குள்ள பெரிய அற்புதங்கள், பெரிய காரியம் நடக்காது, தாமதப்படும். ஏன்னா அவங்க மூலம் பிசாசு உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப செஞ்சா கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சா, உள்ள இருக்கிற பிசாசு செஞ்சானா உள்ள இருக்கிற ஆண்டவர் செஞ்சாரா வித்தியாசம் தெரியாது. இருக்கிற பிசாசை விரட்டுங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை பாவம் செய்து உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சாருன்னா, பாவம் செய்ததுனால பெரிய காரியம் நடந்துச்சா, இல்ல பரிசுத்தமா இருக்கிறதுனால பெரிய காரியம் நடந்துச்சா, என்ன வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு? தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் பாவம் செய்தவனை கர்த்தர் ஓரம் கட்டி வைப்பார். அவன் மனம் திரும்பட்டும், அவனுக்கு நான் பெரிய காரியம். ஏன் நிறைய குடும்பத்தில் அற்புதம் தாமதப்படும் தெரியுமா? ஏன் நிறைய குடும்பம் நன்மைகள் தாமதப்படும் தெரியுமா? அவங்களுக்கு டக்கு நடக்குது. பாஸ்டர் வர்றாங்க, ஜெபம் பண்றாங்க, அற்புதம் பண்றாங்க, வீடு வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, எல்லாம் வாங்குறாங்க, நகையை வாங்குறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, பிள்ளை படிக்க வைக்கிறாங்க, டக்கு போயிட்டே இருக்காங்களே. நான் தான் வண்டி மெதுவா போகுது, என்னன்னே தெரியல. பாஸ்டர் சிலருடைய புலம்புல ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அதனால தான் வார்த்தை வருது. ஏன் புலம்புற? மற்றவங்களை பார்த்து புறப்படுறோம். அவங்க சரியா இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க, நீங்க சரியில்லை, அதனாலதான் ஸ்ட்ரக்ல நிக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லா வண்டியும் வேகமா ரோட்ல போகுது, எல்லா வண்டியும் ஃபாஸ்டா போகுது, ஏன் வண்டி மட்டும் ஸ்ட்ரகிள் ஆகி ரோட்ல நிக்குது? இதுக்கு தான் நான் வண்டியே வாங்க கூடாது. அப்படியா? வண்டியில ஒண்ணு பெட்ரோல் இல்லாம இருக்கும், இல்ல வண்டியை சர்வீஸ் பண்ணாம இருப்பீங்க, இல்ல வண்டி பஞ்சராய் கிடக்கும். அவன் வண்டி சரியா இருக்கனால போய்கிட்டு இருக்குது, உங்க வண்டி சரியில்லை, அதனால கொடை சாஞ்சி நிக்குது. புரியுங்களா? எல்லாருக்கும் வெற்றி கிடைக்குது. ஏன் நீங்க தோத்து போறீங்க? உங்க குடும்பத்துக்குள்ள அந்த நபர் சரியில்லை, அந்த ஆள் சரியில்லை. ஆகானை போல அசுத்தாவி பிடிச்ச மனுஷர்கள் குடும்பத்தின் நடுவில், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நடுவில் ஆகானை போல அசுத்தாவி பிடித்தவர்கள் யாருன்னு இருப்பார்கள் என்றால் அவர்கள் மூலமா தேவனுடைய நன்மைகள் தாமதப்படும். அவர் தெளிவா சொல்றார். முதலாவது நீ அவர்களை சரிப்படுத்து. ஆமென் சொல்லுங்க. அவங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த பெரிய காரியம் ஜெபம் பண்ணிக்கலாம். அவங்க ரட்சிக்கப்படுறது பெரிய காரியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகானை கர்த்தர் அழித்து ஆகானை அகற்றினதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செஞ்சார், பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். முதலாவதாக அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்கிறார், இரண்டாவது ரட்சிப்பை காண்பிக்கிறார்,
மூன்றாவது சொல்லி முடிக்கிற 136 நாள், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள். போதும், கவனிங்க. அவர் செய்கிற பெரிய காரியத்துக்கு மூன்றாவது பேர் என்ன தெரியுமா? அதிசயம். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, அதிசயம். சொல்லுங்க, அதிசயம். முதலாவதாக அடையாளத்தை எதிரி பாளையத்தில் செய்கிறார். இரண்டாவது ரட்சிப்பை யுத்த களத்திலே கர்த்தர் தருகிறார். நாம் சந்திக்கிற போராட்டத்திலே, யுத்த களத்திலே பெரிய ரட்சிப்பை கர்த்தர் தருகிறார். மூன்றாவது பெரிய அதிசயம். இந்த அதிசயத்தை கர்த்தர் பாருங்க, கவனிங்க, நமக்குள்ளே கர்த்தர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதுவரை காணாததையும் இதுவரை நடந்திராததும் ஒரு செயலுக்கு பேர் அதிசயம். அது உங்களுக்குள்ள கர்த்தர் செய்வேன் கர்த்தர் சொல்றார். இதுவரை உன் கண்ணு அதை பார்க்கல, இதுவரை எந்த வாழ்க்கையில அது நடக்கல, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உனக்குள்ள நான் செய்ய போகிறேன். அதுதான் பெரிய அதிசயம். சத்தமாமன்னு சொல்லுங்க அப்போ. அல்லேலூயா. நிறைய உதாரணத்தை சொல்லிட்டு போலாம். ஊரே பஞ்சமா இருந்துச்சு. 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 9-16 வரை வாசித்து பார்த்தது தெரியும். 1 ராஜாக்கள் 17 9-16. ஊரே பஞ்சமா இருந்துச்சு இஸ்ரவேல் தேசத்துலங்க. ஆனா சாரிபாத் என்ற ஊர்ல கவனிங்க, ஒரு விதவை இருந்தா. அவளுடைய வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி அவ கீழ்ப்பிடிச்சு செஞ்சதுனால கவனிங்க, யாருக்குள்ள நடந்திராத ஒரு அதிசயம், யாருக்குள்ளே காண்பித்திராத ஒரு நன்மையின் அதிசயத்தை அவ வீட்டுல, அவ வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். என்ன செஞ்சாரு? பஞ்ச காலத்துல ஒரு படி கிடையாது, ஒரு குலகரை, ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய், இதை வச்சு பஞ்ச காலம் முழுவதும் கர்த்தர் என்ன பண்ணாரு? எத்தனை வருஷம் பஞ்சம் இருந்துச்சு? வெரி குட், God bless you. 3 வருஷம், 3 வருஷமும் 6 மாதமும், 3 வருஷம். அது சாப்பிட முடியுமா? அம்மா கவனிங்க, ஒரு பிடி மாவு வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெயை வச்சுக்கிட்டு ஒரு நேரமே சாப்பிட முடியாது, ஒரு ஆள் சாப்பிட முடியாது. ஆனா இவ சாப்பிட்டு, இவ பிள்ளை சாப்பிட்டு, இவ சொந்த பந்தம் சாப்பிட்டு, இவ நேசிக்கிற ஆளெல்லாம் சாப்பிட்டு எதுவரை சாப்பிட்றாங்க? பஞ்சம் தீர்ற வரைக்கும். அதுதான் அதிசயம். ஆமென் சொல்லுங்க. எந்த குடும்பத்தில் அப்படி நடக்கல, அந்த குடும்பத்தில் நடந்துச்சு. நீங்க விரும்பினா அது நடக்கும். ஆண்டவரே, யாருக்கு நடந்திராத அற்புதம் அதிசயம் எனக்குள்ள நடக்கணும், இந்த மாதம் நடக்கணும். என்னைக்கும் நடக்க கூடாது ஆண்டவரே, இந்த மாதம் எனக்குள்ள அந்த அதிசயம் நடக்கும். கேன்சர்ல செத்து போனவங்களை தான் பார்த்துருப்பீங்க. 4th ஸ்டேஜில் கேன்சர்ல முடி இழந்து, பலன் இழந்து, டாக்டர்கள் டேட்டை குறித்து, ஹாஸ்பிட்டலில் டேட்டை குறித்து, போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்றதுக்கு ரெடியான சமயத்தில் கவனிங்க, குறிச்சிட்டாங்க. அவ்வளோதான், இனி எழுதி வச்சிருங்க, பிள்ளைகிட்ட சொல்லிருங்க, எல்லாம் குறிச்சாச்சு. 4th ஸ்டேஜ் டாக்டர்கள் கைவிட்டாங்க. சிஎம்சியில் வெள்ளூர்ல டாக்டர் கைவிட்ட சூழ்நிலையில் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நினைச்சாங்க. பலன் இழந்து கூனி குறுகி போய் அந்த மனுஷன் படுத்திருக்கிறார், அழுகிறார். 3 பிள்ளைகளை நினைச்சு அழுகிறார். மனைவி யார் காப்பாற்றுவாங்க? 3 பிள்ளை, சின்ன சின்ன பிள்ளை, எப்படி அழுகிறார்? ஆண்டவர் நோக்கி ஜெபித்த ஜெபம், கண்ணீரோடு, ஆண்டவரே எனக்குள்ள ஏதாவது செய்யும் ஆண்டவரே. அவர் ஜெபித்தாரா, கண்ணீரோடு ஜெபித்தாரா. ஒரே ஒரு முறை என்னை தொட்டு என்னை சுகப்படுத்துங்க, எனக்கு நன்மை நடக்கணும், நான் இன்னும் உமக்காக பிரகாசிக்கிறேன் கண்ணீரோடு ஜெபித்தார். 1 வாரம் அப்படி ஜெபித்து இருக்கிறார். ஜெபித்த ஜெபத்துக்கு பதிலாக கவனிங்க, அந்த 1 வாரத்துல ரிசல்ட் தலைகளாக மாற ஆரம்பிச்சிச்சு. கேன்சர் வியாதி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு, முடி முளைக்க ஆரம்பிச்சிச்சு, பலன் வர ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் பாருங்க, டாக்டர் ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்னைக்கு டாக்டர் செக் பண்ணி சொல்றாங்க, கேன்சருக்குரிய அறிகுறியும் ஒன்றை இல்லையப்பா. செத்தவங்கள செய்தி தான் நான் கேட்டிருக்கிறேன். ஆனா முதல் முறையாக அந்த ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை அவருக்கு நடந்தது சாதாரண காரியம் அல்ல, அது பெரிய காரியம். அதை கர்த்தர் விவரிக்கும் பொழுது அதிசயமாய் கர்த்தர் காரியம் செய்திருக்கிறார். எல்லாரும் அந்த பிரச்சனை தூக்கிட்டு சாவாங்க,
எல்லாரும் அந்த பிரச்சனை தூக்கிலிட்டு செத்து போவாங்க. ஆனா கர்த்தர் அந்த பிரச்சனை நீங்க நடந்து போகும் பொழுது ஜெயமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். அதுதான் அதிசயம். எல்லாரும் பயப்படுற விஷயத்தை நீங்க தைரியமா மேற்கொண்டு வருவீங்க பாருங்க, அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அதிசயமான காரியம். ஆண்டவரே, அடையாளத்தை எதிரியிடத்துல செய்யும். ஆமே, ரட்சிப்பை நான் போற யுத்த களத்துல செய்யும். அதிசயத்தை எனக்குள்ளே செய்யும். இந்த 3 செயல்களும் இந்த வாரம் கண்டிப்பா கர்த்தர் நிரூபிச்சு காட்டுவான். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்க ஜெபம் பண்ணி நிரூபிச்சு காட்டுவார். அந்த 6 நாள்ல சனிக்கிழமை நைட்டு நீங்க உணர்வீங்க, ஆமா எதிரிடத்துல செஞ்சிட்டாரு, யுத்தத்துல செஞ்சிட்டாரு, எனக்குள்ளேயும் செஞ்சிட்டாரு. பெரிய காரியம் நடக்க போகுது. ஆமே.